இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான தொக்கு ரெசிபி. நம்ம சேனலில் கத்திரிக்காய் ரிலேட்டடாக நிறைய ரெசிபிஸ் இருக்குது. கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சுபாஷ் டைம் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நான் வந்து 1/2 kg கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன பீஸாக அறுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும், நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் இதோட எடுத்துக்கிறேன். நான் 1/2 kg கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கையில் நல்லா மசாலா கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மசாலா கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நாம் இந்த கத்திரிக்காய் தொக்கை தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சின்ன பீஸாக ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை தேங்காய் எண்ணெயில் சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. லைட் பொன்னிறமாக மாறி வரும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. 3/4 பதம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயை மசாலாவோட எல்லாத்தையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இந்த கத்திரிக்காய் இந்த நம்ம ஊற்றியிருக்க தேங்காய் எண்ணெயிலேயே வெந்து வரணும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும். நீங்கள் ஒவ்வொரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக அந்த கத்திரிக்காயை பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக மல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நல்ல காரசாரமான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சாதத்தோட சூடாக ரசம் ஊற்றி இந்த கத்திரிக்காய் தொக்கை ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா எந்த குழம்பும் தேவையில்லை, வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இது மட்டும் அமிர்தம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் தொக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, மெயினாக தயிர் சாதத்துக்கு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். குழம்பே இல்லையா, வெறும் சூடான சாதத்தில் இந்த கத்திரிக்காய் தொக்கை மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.